நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா HTML, CSS, React இதெல்லாம் நிறைய படிக்க சொல்கிறாங்கல்ல. அண்ட் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட், ஒரு வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்குற இமேஜஸ், ஃபாண்ட்ஸ், கலர்ஸ், ஐக்கன்ஸ் அப்படின்னு உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெப்சைட்டில் இது ஒரு ஹெட்டிங், இது அதோட பாடி டெக்ஸ்ட் அப்படின்னு ஹெட்டிங், சப் ஹெட்டிங், பாடி டெக்ஸ்ட் இதெல்லாமே HTML யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணி வெப்சைட்டை டெவலப் பண்ணால் அது பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் அதுவே இமேஜ், ஃபாண்ட் அண்ட் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குற சில அழகான விஷுவல்ஸ் இதெல்லாமே CSS வச்சு தான் டிசைன் பண்ணுவாங்க. இதோட ஃப்ரேம் ஒர்க்குன்னு நீங்கள் சிலதை படிக்க வேண்டியிருக்கும். லைக் Bootstrap, React.js, Angular.js மாதிரி சொல்லலாம். ஸோ பேசிக்காக ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டை HTML, CSS, JavaScript மூலியமாக டிசைன் பண்ணிங்கன்னா நிறையா கோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஆல்ரெடி நிறைய கோட் பண்ண லைப்ரரிஸ் இருக்கும். லைப்ரரிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போது நீங்கள் பார்க்குற இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை நானே ஓனாக க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே நான் டைம் சேவிங்காக ஒரு அனிமேஷன் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சு அதிலேருந்து யூஸ் பண்ணி எடுக்கிறப்போ என்னோடய டைம் இந்த இடத்துல கண்டிப்பாக சேவ் ஆகும். இந்த மாதிரி கோடிங் டெம்ப்ளேட்ஸை வெப் டிசைனிங்கில் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பூட்ஸ்ட்ராப்புங்கிறது CSSோட லைப்ரரி. ஸோ இதில் நிறைய CSS டெம்ப்ளேட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டோட லைப்ரரிஸ்ன்னு பார்த்தோம்னா jQuery. ஸோ இந்த jQuery யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்கள் டைம் அதில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் கோட் நிறையா பண்ணி க்ரியேட் பண்ணுறத jQuery மூலமாக ஷார்ட் அண்ட் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிடலாம். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்டோட ஒன் ஆஃப் த பாப்புலரான லைப்ரரி React.js-ஐயும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை நிறைய கண்டென்ட் வச்சு நார்மலாக டெவலப் பண்ணுறப்போ அந்த இடத்துல லோடிங் ஸ்பீடுன்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே நீங்கள் ஒரு வெப்சைட்டை React.js வச்சு க்ரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல லோடிங் ஸ்பீடுன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு வெப்சைட்டோட SEO நல்லா பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த React ஹெல்ப் பண்ணுறதுனால நிறைய கம்பெனிஸ் இந்த React.js-ஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் HTML, CSS, JavaScript, jQuery, React இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக உங்களாலேயே ஒரு வெப்சைட்டை அழகாக டிசைன் பண்ண முடியும். இப்போது ஃப்ரண்ட் எண்டை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டீங்கன்னே வச்சுப்போம். அண்ட் அந்த வெப்சைட்டை சர்வரோட லிங்க் பண்ணால் தான் மற்றவங்க உங்கள் சைட்டை இன்டர்நெட்டில் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் யூசர்ஸ் கிட்டேருந்து வாங்குகிற டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு டேட்டா பேஸ் வேணும். இந்த மாதிரி வெப்சைட்டோட பேக்எண்ட், அதாவது சர்வர் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க தான் பேக்எண்ட் டெவலப்பர்ஸ். இந்த பேக்எண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி இருக்கும். லைக் PHP, Python, Java அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் Java ஆர் Python நீங்கள் சூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் உங்கள் கெரியருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம பார்த்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதை நல்லா கற்றுக்கிட்ட அப்புறம் நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் பற்றி படிக்க வேண்டி இருக்கும். இதில் மெயினாக 2 விதமான டேட்டா பேஸ் இருக்குது. ஒன்று MySQL அண்ட் இன்னொன்று MongoDB. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் எக்ஸல் ஷீட் மாதிரி ரோஸ், காலம்ஸ்னு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா லைக் யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், யூசர் நேம்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்க MySQL ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்படி ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண அப்புறம் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு MongoDB ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பேக் அண்ட் டேட்டா பேஸ் இது ரெண்டுத்தையுமே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களாலேயும் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆக முடியும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இது ரெண்டுமே தெரிஞ்சதுன்னா உங்களால் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக கூட ஆக முடியும். உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா டாப் MNCயில் மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் விக்னேஷோட பாட்காஸ்ட் பார்த்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.